இந்த பாடல் எழுதும்போது இதெல்லாம் யோசிச்சிங்களா நீங்க? இந்த பாடல் எழுதுனதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? உங்களுடைய கரு அப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனைய சந்திச்சதா? இது 2023 வருஷம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி ஒரு 4 மணி அளவில் எங்கள் சர்ச்சில் நான் எப்பயுமே சாயங்காலத்தில் ஜெபிக்கிறது வழக்கம். நான் அதிகமாக சாயங்கால டைமில் தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எனக்குள்ளே என்ன அறியாமலே ஒரு ராகம் வந்து உருவாயிடுச்சு. என்னன்னா இந்த தாவீதுடைய சம்பவங்கள் நான் படிச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 பெண் பிள்ளைகள். இப்போது பெரிய பொண்ணு பேர் வந்து தியா, அவளுக்கு 11 வயசு. 2வது பெண் வந்து திவ்யா, அவளுக்கு 9 வயசு. 2 குழந்தையும் நாங்கள் போதும்னு நினச்சோம். அந்த டைமில் வந்து எனக்கு 3வதாக ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே. அண்ணால் அம்மா சொன்னாங்க இல்லையா, அண்ணால்ல இந்நாளில் எனக்கு ஒரு ஆண் குழந்தை நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி என்னென்ன ஜெபமோ எல்லா ஜெபத்தையும் பண்ணி, ஸோ கண்டிப்பாக இந்த குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி, ஆண் குழந்தை தான் பிறக்கணும் ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த பாடல் வந்து கர்த்தர் எங்களுக்கு, அதாவது இந்த குழந்தை வேணான்னு நாங்கள் நினச்சோம். சில நம்ம கருவை கலைச்சா பாவம் இல்லையா, அதுவாக கலைஞ்சிடணும்னு நாங்கள் நிறைய பிரயாசப்பட்டோம். 2 போதும்னு நினச்சோம். ஆனாலும் அந்த கரு வந்து என்னை பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு, இல்லை நீ தடுத்தாலும் நான் இந்த உலகத்தில் வருவேன், ஏன்னா என் மேலே தரிசனம் இருக்குது, தரிசனம் இருக்கிற என்னை யாராலையும் தடுக்க முடியாது, நான் அந்த உலகத்தை பார்ப்பேன் அப்படின்னு அந்த என் 3வது பொண்ணு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படியே தாவீதை குறித்து நான் படிச்சுட்டு இருந்தேன். தாவீதை குறித்து படிக்கும்போது ஆண்டவர் சவுல் ராஜ்யம் பண்ணும்போது 2வது வருஷத்துல தாவீதை பற்றி சொல்கிறாரு. என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் தேடி கண்டுபிடிச்சேன், உனக்கு அடுத்து அவன் தான் ராஜா வரும். அந்த வார்த்தைகள் தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லும்போது தாவீது பறக்கவே இல்லை. தாவீது பறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ நான் இதில் என்னுடைய மகளையும் இந்த தாவீதையும் நான் அப்படியே வச்சு யோசிக்கும் போது தான் தாவீதுடைய எலும்புகளே உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை, ஆனால் தாவீது மேலே கர்த்தர் தரிசனத்தை வச்சார் அப்படின்ற அந்த வார்த்தை ஏன்னா என்ன அறியாமலே ஒரு ராகமாக எனக்குள்ளே உருவாக்க ஆரம்பிச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு 4 மணி 2023 ஜனவரி 28ஆம் தேதி 4 மணி கரெக்டாக. ஸோ இந்த பாடல் எனக்குள்ளே பிறக்கும்போது, அந்த கரு எனக்குள்ளே உருவாகும் போது 4 மணி. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து 13 சாங் பண்ணியிருக்கீங்களா? 11 சாங் பண்ணியிருக்கேன். இது 12வது சாங். இது 12வது சாங். இந்த சாங் உங்களுக்கு பர்சனலாக எப்படி? பர்சனலாக அதான் எனக்கு வந்து இது புதுசாக வர ராகமாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நான் எழுதின சாங்ஸை விட அந்த சாங்ஸ் எல்லாமே என் கஷ்டத்தை நினச்சி எழுதினேன். ஆனால் இந்த சாங் வந்து எனக்கு புது டோனாக இருந்துச்சு. அது ஆண்டவர் பாட்டு கொடுக்கும்போது டோனும் கொடுத்துருவார், வரிகளும் கொடுத்துருவார். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வரி நான் யோசிக்கவே இல்லை, எனக்கே புதுசாக தான் இருந்துச்சு. அதை நான் ஆண்டவர்கிட்ட தினம் நன்றி சொல்லுவேன், எனக்கு இந்த வரி கொடுத்தீங்களே. எத்தனையோ பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாடலை கொடுக்காம ஆண்டவர் எனக்கு கொடுத்து இந்த 4 மாதத்தில் ஒரு 53 லட்சம்ன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். ஆனால் நிறைய நேரம் ஆண்டவர்கிட்ட அழுது சொல்லியிருக்கிறேன், ஸ்டெப்பாக காசு இருக்கிறவங்கள்ட்ட பாட்டு கொடுங்க, ஏன்னா பாட்டு மட்டும்தான் ஜனங்களுக்கு தெரியுதானே. அதுக்கு பின்னாடி பயங்கரமான என்னுடைய பைக்கை விற்றுட்டு தான் இந்த சாங்கை வீடியோ ஷூட் பண்ணோம். ஸோ அந்தளவுக்கு இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ரொம்ப அழுதுருக்கு, நிறைய நாள் அழுதுருக்கிறேன். இந்த பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி பிப்ரவரி மாதம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ரிலீஸ் ஆனது வந்து மே மாதம் வீடியோ ஷூட் முடிச்சிட்டோம். ரிலீஸ் ஆனது வந்து அக்டோபர் மாதம். ஸோ அந்த 5 மாதம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஃபுல் காசு என்னால் கொடுக்க முடியாது, 1000 ரூபாவோ கொடுத்து அந்த பட்ஜெட்டு. ஸோ வீடியோ இந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி, அதனால் நீங்கள் பொறுமையாக காசு கொடுங்க அப்படி சொல்லி அந்த மாதிரி பண்ணால் மியூசிக் உண்மையாகவே அமேசிங். எல்லாமே ப்ளஸ் தான், கர்த்தர் யாரெல்லாம் கொண்டு வந்தாரோ. இப்போ பைக்கை விற்று நீங்கள் பண்ண அந்த பாட்டு இன்னைக்கு டேட்டே இல்லைல்ல உங்களுக்கு? ஆமாம், அந்த அளவுக்கு இந்த பாடல் வந்து பல பேருக்கு ஊழியம் பண்ணுறதை தாண்டி உங்களையும் ஒரு ஊழியக்காரராக பலருக்கு மத்தியில் வந்து பயன்படுத்திட்டு இருக்கு இந்த பாடல் மூலமாக. ஸோ கர்த்தர் அதை தான் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன்ல, நம்ம எவ்வளோ இறங்கி பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா, முன்னாடிலாம் சொல்ல மாட்டார். நம்ம இது இப்படி பண்ண போகிறோன்னு தெரிஞ்சால் நம்ம பைக்கில் வீட்டை கூட விற்றுருவோம். ஆனால் எதுவுமே தெரியாமல் ஆண்டவர் வந்து அதான் அந்த விசுவாசத்தில், நான் விசுவாசத்தில் பைத்தியக்காரன், அந்த பைத்தியத்தில் நானும் வருத்தேன். சூப்பர். ஞானிகளை வெட்கப்படுத்த ஆண்டவர் பைத்தியத்தை தானே தெரிஞ்சு தேடுறாரு. நிச்சயமாக ஞானிகளின் கூடாரத்தில் மாட்டிக்கொண்ட பைத்தியங்கள் நம்மலாம் கண்டிப்பாக. ஓகே.